ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சரிதத்தையும் அவர் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அற்புதங்களையும் உபதேசங்களையும் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற தொடரில் மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு வியந்து போகும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய சுவாமி நிகழ்த்தினார். மருத்துவர்களால் அறுவை சிகிச்சை செய்தாலும் பிழைப்பானா என்று தெரியாத ஒரு நோயாளிக்கு நம்முடைய சத்ய சாய் பாபாவினுடைய ஒரே ஒரு சொல் எப்படி நோயை குணமாக்கியது என்ற நிகழ்வை இப்பொழுது பார்ப்போம். அந்த நோயாளியை பார்த்து தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வீட்டுக்கு செல் என்று சொன்னவுடன் அவர் அங்கிருந்து நேராக தான் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு வருகிறார். அந்த மருத்துவமனையில் டாக்டர்கள் எல்லோரும் கோபப்படுகிறார்கள். பின்னர் அவருடைய உடலை ஆய்வு செய்ய அங்கு கட்டளையிடுகிறார்கள். ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். ஸ்கேன் செய்து அந்த அறிக்கையை பார்த்தபோது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியமா, இது எப்படி சாத்தியம்? 3 நாட்களுக்கு முன்னால் அறுவை சிகிச்சை செய்தாலும் பிழைப்பாரா என்பதை ஒரு சந்தேகமாக இருந்த அப்படிப்பட்ட ஒரு உடல்நிலை 3 நாட்களில் அறுவை சிகிச்சையே தேவையில்லை, உடல்நலம் பரிபூர்ணமாக குணமாகிவிட்டிருந்தது என்ற ஒரு நிலையை இப்பொழுது நாங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆய்வறிக்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 நாட்களில் உனக்கு என்ன நடந்தது, அதை விவரித்து சொல்வாயாக என்று எல்லா டாக்டர்களும் சுற்றி இருந்து உட்கார்ந்து அவரை கேட்கிறார்கள். அவ்வளவு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. அப்பொழுது இவர் சிரித்து கொண்டே, இந்த பாபாவினுடைய பக்தர், இந்த 3 நாட்களில் மிகப்பெரிய வைத்தியநாதர் ஒருத்தர் இருக்கிறார், வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் அவர், அந்த வைத்தியநாதரிடம் சென்று வந்தேன், அவர் என்னுடைய நோயை குணப்படுத்தி விட்டார் என்று இவ்வளவுதான் சொன்னார். அவர் எங்கு இருக்கிறார் என்று அப்புறம்தான் அந்த சாமியார் யார், முதல்ல சாமியார் என்று சொன்னவர் இப்பொழுது அந்த பரமாத்மா எங்கு இருக்கிறார், அவரை பற்றி சொல்லுங்கள் என்று மருத்துவர்கள் எல்லோரும் கேட்டு தெரிந்து கொண்டு நேராக சென்று நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிடம் நமஸ்கரித்து, இது உண்மையிலேயே சுவாமி மெடிக்கல் மிராக்கிள், இது மாதிரி ஒரு நிகழ்வை முதலாக நாங்கள் இவ்வாறு பார்க்கிறோம். இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், இறைவனுடைய கருணையும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. பரமாத்மாவால் நினைத்து முடிக்க முடியாத செயல் வேறு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நீங்கள் நினைத்தால் எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். இது எல்லாவற்றையும் கண்கூட நாங்கள் தெரிந்து கொண்டு விட்டோம், மிக்க நன்றி சுவாமி என்று சொல்லி, நாங்கள் உங்கள் தவறாக பேசியதற்கு மன்னிக்கவும் என்று சொல்லி சுவாமியே சாஷ்டாங்கமாக இங்கே நமஸ்காரம் செய்துவிட்டு அவர்கள் வந்து விட்டார்களாம் அந்த மருத்துவர்கள். இப்படி பல்வேறு அற்புதங்கள் உடல்நிலையை ஒரு வினாடிக்குள் ஒரு நொடிக்குள் குணமாக்கி இருக்கிறார். இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் ஏறக்குறைய பலருக்கும் இந்த ஒரு அற்புத நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பகவானுடைய லீலைகள் யாவுமே சத்தியம். பகவான் அடிக்கடி சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா என்று சொல்வார்கள். பிரம்மம் எதுவென்று கேட்டால் சத்தியமும் ஞானமும் அனந்தமும். ஆக பகவானுடைய லீலைகள், அற்புதங்கள், அவருடைய உபதேசங்கள் எல்லாமே சத்திய வார்த்தைகள். இவ்வாறு உபதேசங்களை எல்லாம் வழங்கி கொண்டு எல்லோரையும் குணமாக்கி கொண்டு மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டத்தை தனக்கென்று அவர் உருவாக்கவில்லை, இறைவனுடைய சங்கல்பத்தால் உருவாகி இருந்தது. இவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம் தினந்தோறும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு சுவாமியா, அவரை நாங்கள் நேரில் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலிருந்து பல்வேறு வாகனங்களை எடுத்துக்கொண்டு எல்லோரும் சுவாமியை தினந்தோறும் தரிசித்து, சிலர் இரவு பொழுது வரை நின்று தரிசித்து விட்டு செல்கிறார்கள். இப்பொழுது அதற்கு தகுந்த ஒரு இடம் ஒன்று வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசித்த பொழுது தற்பொழுது இந்த பழைய மந்திர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சுவாமி தன்னுடைய ஒரு ஞான திருஷ்டியில் பார்த்து அந்த இடம் புனிதமான இடம் என்று சொல்லி அந்த இடத்தை தோண்டச் சொன்னாராம். தோண்டிய பொழுது அந்த இடத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை பற்றி நாம் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதற்கு முன்னால் சுவாமி அந்த சுபமா என்று சொல்லக்கூடிய அந்த கர்ணத்தின் அவர்களுடைய வீட்டில் இருந்தார். அந்த உண்மையான ஒரு மிக மிக சத்தியம் நேர்மையும் நிறைந்த ஒரு தாயார் அவர்.
பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா மேல் அளவு கடந்த ஒரு அன்பு வைத்திருந்தார். உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பெரிய கட்டிடம் கிடைக்கும் வரை இந்த இடத்திலிருந்து எங்கும் செல்லாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய இல்லத்தையே சுவாமியினுடைய ஒரு பக்தர்களை சந்திப்பதற்காகவும் பக்தர்களோடு அவருடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும் எல்லா ஏற்பாடுகளையும் தன்னுடைய இல்லத்தில் அவர் செய்து கொடுத்தார். உணவு ஏற்பாட்டிற்கும் சகல வசதிகளையும் தான் செய்து கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த உயர்வான உள்ளம் கொண்ட தாய் சுபமாவை பற்றி சுவாமியே நிறைய முறை தன்னுடைய திருவாய் மலர்ந்து அவரை பற்றி மிக உயர்வாக குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட அந்த கட்டிடப் பணிகளை துவங்குவதற்கு முன்னால் சுவாமி என்ன செய்தாராம், ஒரு சிலரை கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் தோண்ட செய்தாராம். தோண்டினால் என்ன ஆச்சரியம், அந்த இடம் முழுவதுமாகவே லிங்கங்கள் வைக்கக்கூடிய பீடங்களை அவர்கள் கண்டார்கள். லிங்க பீடங்கள் என்று சொல்வார்கள். அத்தனை பீடங்கள் அங்கே இருந்துதான் அந்த தோண்டிய இடத்தில். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவ்வளவு பீடங்கள் இருக்கிறதே, ஒரு லிங்கத்தையும் காணுமே. லிங்க பீடம் இருந்தால் லிங்கம் அவசியம் இருந்தாக வேண்டுமே, அதெல்லாம் எங்கே போயிற்று? சரி, சுவாமியிடமே நாம் கேட்போம் என்று சொல்லி எல்லோரும் தோண்டியவர்கள் எல்லோரும் அங்கே வந்தார்களாம். வந்து சுவாமியிடம், சுவாமி பீடங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறது, லிங்கங்கள் எங்கே என்று கேட்டபொழுது சுவாமி சிரித்து கொண்டே தன்னுடைய வயிற்று பகுதியை தொட்டு காண்பித்து எல்லா லிங்கங்களும் இங்கே பத்திரமாக இருக்கிறது என்றாராம். அப்பொழுது சிலருக்கு அதனுடைய அந்த பொருள் புரியவில்லை. ஆனால் சிலருக்கு அதனுடைய பொருள் நன்றாக புரிந்து விட்டது. இந்த மகா சிவராத்திரி போன்ற விசேஷ தினங்களில் லிங்கோத்பவ நேரம் என்று சுவாமி சொல்லுவார். இந்த பூமிக்கு அடியில் உள்ள அந்த லிங்கங்கள் அத்தனையுமே உருவாகக்கூடிய நேரம், அந்த வெளியில் புறப்படக்கூடிய நேரம், வெளியில் கிளம்பக்கூடிய நேரம் லிங்கோத்பவ நேரம் என்று சொல்வார் சுவாமி அடிக்கடி. அதே போன்று மகா சிவராத்திரி வேளைகளில் அந்த மாலை பொழுதுகளில் பஜன் நடந்து கொண்டிருந்த பொழுது சுவாமி தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய லிங்கங்களை எல்லாம் வாயு மூலமாக வெளியே எடுக்கக்கூடிய காட்சியை கோடிக்கணக்கான பக்தர்கள் நேரில் சாட்சியாக நின்று கண்டு தரிசித்திருக்கிறார்கள். அப்படி அந்த பொருள்பட முன்கூட்டியே அவர் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லியிருக்கிறார், என்னுடைய வயிற்றில் அளவா எல்லா லிங்கங்களும் இருக்கிறது என்று. சுவாமியினுடைய ஒரு தீர்க்க தரிசனம் என்றுமே பொய்க்காது, இதுவரை பொய்த்தது கிடையாது. எப்போதும் அது சத்திய வார்த்தைகளாகவே இருக்கும். அதனால்தான் சத்திய நாராயணராக அவர் எல்லோருக்கும் காட்சி தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆக அந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை புரிந்து கொண்டிருந்த சுவாமிக்கு அந்த பழைய மந்திர் கட்டடம் என்று எழுப்பப்பட்டவுடன் அதில் ஒரு சிறிய அறையை தனக்கென்று ஒதுக்கி கொள்கிறார். அதுவரை அந்த கர்ணத்தினுடைய வீட்டில் இருந்தவர் அந்த கட்டிடத்திற்கு இப்பொழுது மாறுகிறார். ஏன்னா சுவாமி அடிக்கடி என்ன சொல்வாராம், நான் ஒரு சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறேன், இல்லறத்தில் இருந்து கொண்டு இருக்கும் ஒரு வாழ்க்கையை எனக்கு விருப்பமில்லை, அதனால்தான் எனக்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு இங்கே வந்து விட்டேன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய கட்டிடத்தில் ஒரு சிறிய ஒரு அறையை அவருக்கு எடுத்துக்கொண்டு அங்கு தங்கி வாசம் செய்ய ஆரம்பித்தார் சுவாமி. அப்போ அவருடைய அந்த அற்புதங்கள் மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருந்த நேரம். ஒரு முறை இந்த மசூலிப்பட்டினம் என்று சொல்வார்களே, அந்த இடத்தில் உள்ள கடற்கரையில் சுவாமி நடந்து கொண்டிருந்தாராம். சுவாமி ஆதிசேஷனாக பெருமாள் ஆதிசேஷரின் மடியில் அமர்ந்திருக்கும் அந்த அற்புத காட்சியை, தான் அவ்விடத்தில் இருக்கும் அந்த அற்புத காட்சியை தம்முடைய பக்தர்களுக்கு எவ்வாறு வழங்கினார் என்ற ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை நாம் இப்போது பகிர்ந்து கொள்வோம். அந்த மசூலிப்பட்டினத்தில் அந்த கடல் கரையில் இருந்து கொண்டிருந்த சுவாமி திடீரென்று கடலை நோக்கி உள்ளே வேகமாக நடந்து சென்றாராம். எல்லோருக்கும் ஒரு பயம் வந்து விட்டது. சுவாமி எங்கே கடலுக்குள் சென்று சமாதி அடைந்து விடுவாரோ, நம்ம எல்லாம் விட்டு சென்று விடுவாரோ என்று சுவாமி சுவாமி என்று கத்திக்கொண்டே பின்னால் வருகிறார்கள். சுவாமி அவர்களை சைகை காண்பித்து அப்படியே நிற்குமாறு சொல்லிவிட்டு நேராக வேகமாக கடலுக்குள் நடக்கிறார். கடலுக்குள் நடந்து செல்கிறார். சிறிது தூரம் கழித்து அங்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று கடல் நீருக்கு அடியிலிருந்து ஆதிசேஷனும் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருக்கும் சேஷசாயியாக காட்சி தருகிறார். திடீரென்று அதற்கு பக்கத்தில் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நின்று கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன ஆதிசேஷன், திருப்பார்கடலில் குடியிருக்கும் ஸ்ரீமன் நாராயணருடைய நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவா, அவரோடு காட்சி அளிக்கிறாரே, என்ன ஒரு அற்புத காட்சி இது! இந்த காட்சியை கண்ட கண்கள் வேறு எதையுமே காண முடியாதே, இப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதே, நாங்கள் என்ன ஒரு புண்ணியம் செய்தோம் என்று எல்லோரும் அதை பார்த்து ஆனந்தமாக தரிசித்து இருக்கிறார்கள். திருப்பார்கடலில் எழுந்துள்ள ஸ்ரீமன் நாராயணராகவே சுவாமி எல்லோருக்கும் நிறைய முறை காட்சி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காட்சியை கண்டு எல்லோருக்கும் பரமானந்தமாம்.
இதே போன்று மற்றும் ஒரு முறை கடற்கரையில் சுவாமி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலடியில் விலையுயர்ந்த ஒரு முத்து மாலை கடலிலிருந்து அந்த சமுத்திர கரையிலிருந்து அந்த அலைகளோடு சேர்ந்து வந்து அவருடைய பாதத்தில் வந்து சிக்கி கொண்டதாம். அந்த மாலையில் விலையுயர்ந்த முத்துக்கள் இருந்ததாம். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக நதியினுடைய கரைகளும் சமுத்திர கரையும் சில நேரங்களில் சுவாமியிடம் சென்று இது போன்ற கோரிக்கையை வைக்குமாம். என்ன கோரிக்கை என்றால், சுவாமி, தினந்தோறும் பாவம் செய்தவர்கள் வந்து எங்கள் உள்ளில் அவர்களுடைய பாதங்களை நனைத்து அந்த பாவச் சுமைகளையெல்லாம் எங்களுக்குள் இறக்கி வைத்து விடுகிறார்கள். இந்த பாவச் சுமையை நாங்கள் எங்கே சென்று கழிப்போம்? அதனால் புண்ணியம் செய்த பல உத்தமர்களையும் பெரிய ஞானிகளையும் மகா புருஷர்களையும் எங்களிடம் வர செய்யுங்கள், எங்களுடைய பாவங்கள் தொலையட்டும் என்று நதிக்கரைகளும் நதியினுடைய அலைகளும் சமுத்திரமும் பகவானிடம் கோரிக்கை வைத்ததாம். அதனால்தான் இந்த மகான்கள் எல்லாம் நதியினுடைய கரைகளுக்கு செல்லும் பொழுதும் சமுத்திர கரைக்கு சென்று சமுத்திரத்தில் காலை வைக்கும் பொழுதும் மிகவும் ஆனந்தமாக ஆர்ப்பரித்த அலைகள் அவர்களை வரவேற்கும். அப்படி சுவாமி மற்றொரு முறை கையில் ஒரு வெள்ளி பாத்திரத்தை வைத்து கொண்டிருந்தார். எதற்காக வெள்ளி பாத்திரத்தை வரவழைத்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. சிறிது தூரம் அந்த கடலுக்குள் சென்றவுடன் அந்த வெள்ளி பாத்திரத்தை நடுப்பகுதியை நோக்கி, கடலினுடைய நடுப்பகுதியை நோக்கி வீசி எறிந்தாராம். எதனால் சுவாமி இவ்வாறு வீசி எறிகிறார் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த வெள்ளி பாத்திரத்தில் தண்ணியோடு அந்த பாத்திரம் இருந்து கொண்டு வந்தது. சுவாமி என்ன சொன்னாராம், இந்த பாத்திரத்தில் உள்ள நீரை பக்தியோடு எல்லோருக்கும் பருகுவதற்காக அளிப்பாயாக என்றாராம். உடனே வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த அந்த பாத்திரத்தில் உள்ள நீரை எல்லோருக்கும் துளி துளியாக பருகுவதற்கு அளித்தார்கள். என்ன ஒரு அமிர்தம் போன்ற ஒரு சுவை இருந்ததாம் அந்த தண்ணீர். அப்படி ஒரு மனம் இருந்ததாம். எல்லோருக்கும் ஆச்சரியம். சமுத்திரத்தினுடைய நீர் வந்து உப்பு கரிக்கும் தன்மை உடையது. அது நதி நீரை போன்று அல்ல. அது உப்பே ஒரு கரிக்கும் உப்பு முழுவதுமாக நிறைந்த ஒரு கடல் நீர். அது அந்த கடல் நீரில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வெள்ளி பாத்திரத்தில் எவ்வாறு அமிர்தம் போன்ற ஒரு நீரை வரவழைக்க முடியும்? இது எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அந்த கடல் சுவாமிக்கு வழங்கிய அமிர்தம் என்று சுவாமி குறிப்பிட்டார். கடல் அன்னை எனக்கு அமிர்தத்தை வழங்கினாள், அந்த அமிர்தத்தை எல்லோருக்கும் நான் பகிர்ந்து அளிக்கிறேன் என்று சொல்லி எல்லோருக்கும் அதை தர செய்தாராம். அந்த அமிர்தத்தை எல்லோரும் அந்த அமிர்தத்தை அறிந்துவிட்டு இது போன்ற சுவையான ஒரு திரவத்தை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அருந்தியதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதங்களை எல்லாம் செய்தவர் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் சத்தியம். இதற்கு பலரும் பலவிதமான ஒரு சந்தேகங்களை பல சமயங்களில் எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்வார்களாம், சுவாமி வசதியான செல்வந்தர்களை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா? அவர்களுடைய வீடுகளுக்கு மட்டும்தான் செல்வாரா? எங்களுடைய இல்லங்களுக்கு வரமாட்டாரா? இப்படியெல்லாம் நிறைய வந்து ஒரு விஷயங்கள், வாக்குவாதங்கள் இலைமறைவு காய்மறைவாக அவர்களோடு அந்த பக்தர்களோடு நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் சுவாமியை தேடி வந்த ஒருவர் சுவாமி அவருக்கு எப்படி வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நான் பாரபட்சமற்றவன் என்பதை நிரூபித்தார் என்ற அற்புத வரலாற்றை நாம் இப்போது காண்போம். பெங்களூரில் சுவாமி தங்கியிருந்த பொழுது அவருடைய அந்த வீட்டிற்கு எதிர்ப்புறம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்து வந்தான். அவன் தினமும் அந்த சுவாமி தங்கியிருந்த இடத்தை நோக்கி எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் வருவார்கள். வருவதையும் போவதையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய பணிகளுக்கு நடுவில் சென்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு கவலை ரேகையோடு ஒரு வருத்தத்துடன் வேதனையுடன் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் சுவாமியிடமிருந்து திரும்பி வரும்பொழுது மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் கண்டானம். இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, திரும்பி வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட மகா உத்தமரை காண்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஷிரடி சாய்பாபாவினுடைய அவதாரம், கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் என்று ஒவ்வொருத்தரும் அவருடைய பாங்குக்கு ஏற்றவாறு ஒவ்வொருத்தரும் சொல்லி பரவசமாக சென்ற நிலையை அதையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இது என்ன,
எல்லோரும் வரும்பொழுது கவலையோடு வருகிறார்கள். உள்ளே சென்றுகிறார்கள். யாரோ ஒரு சாமியார் இருப்பதாக சொல்கிறார். ஆனால் வெளியே வந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். அப்போ உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன என்று அவன் யோசித்து பார்த்தாராம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த செருப்பு தைப்பவர்களான எங்களுக்கெல்லாம் அதற்குள் செல்வதற்கு அனுமதி உண்டா? இப்படியெல்லாம் யோசித்தாராம். பிறகு திடீரென்று ஒரு நாளைக்கு பொறுக்க முடியவில்லை அவனுக்கு. எப்படியாவது நம்ம உள்ளே சென்று இந்த சுவாமியை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த காவல் காத்து கொண்டிருந்த எல்லாரையும் தள்ளிவிட்டு விறுவிறுவிறுன்று வேகமாக மேலே வந்து சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணுவதற்காக வாசலிலேயே தயங்கி நிற்கிறார். ஏன்னா உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் என்ன சொல்வார்களோ என்ற பயம். வாசல்லையே நிற்கிறார். இவரை பார்த்த சுவாமி வா வா என்று இவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். என்னுடைய பெயர் சுவாமிக்கு எப்படி தெரியும்? சுவாமிக்கு எல்லாமே தெரியும். சர்வாந்தர்யாமி சர்வ வியாபி. அவர் என்ன செய்கிறார்? ஏந்து ஓடி வந்து வா வா என்னை பார்க்க வந்தாயா வா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கைகளில் ஒரு காய்ந்த ஒரு மலச்செண்டு இருந்தது. அதையும் அன்போடு பெற்றுக்கொண்டார். உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்தில் கேள் என்றாராம். இந்த வார்த்தையை பெரிய பெரிய செல்வந்தர்களிடம் கூட சுவாமி கேட்டதில்லை. ஏன்னா சுவாமிக்கு நன்றாக தெரியும் யார் யார் என்னென்ன கேட்பார்கள் என்பதையும் அவர் அறிவார். ஆனால் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி என்ன சொன்னார் என்பதை கேட்டு அங்கிருந்த எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்களாம். பொதுவாக நாம் சென்றால் சுவாமியிடமோ மகான்களிடமோ எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற பொருளையே நம்ம கேட்போம். அருளை கேட்போர் இல்லை. ஆனால் அந்த தொழிலாளி ஏழை தொழிலாளி அவன் என்ன சொன்னானாம், சுவாமி எல்லோருடைய வீட்டிற்கும் நீங்கள் செல்வதாக எல்லோரும் பேசிக்கொண்டு போகிறார்கள். அதையும் நானும் காதால் கேட்டேன். இந்த ஏழையான என்னுடைய குடிசையிலும் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை, வேறு எதுவும் இல்லை என்றானாம். இப்படிப்பட்ட கோரிக்கையை எடுத்துக்கொண்டு வந்தானாம். தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பான் அல்லவா நினைத்தேன். உன்னுடைய உத்தமமான இந்த உயர்வான குணத்திற்கு உன்னுடைய கோரிக்கையை நிச்சயமாக நான் நிறைவேற்றி வைக்கிறேன், தைரியமாக செல் என்று சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்குமே ஆச்சரியம். சுவாமி எப்படி அவனுடைய இல்லத்திற்கு செல்வார் என்று யாருக்கும் எந்த பதிலையும் அப்போது அவர் கூறவில்லை. அவனும் கீழே இறங்கி வந்துவிட்டு ஒரு விஷயத்தை மறந்து விட்டேனே, சுவாமி எப்போது வருகிறார் என்று கேட்க வேண்டுமே என்று மறுபடியும் மேலே ஏறுகிறார். அப்பொழுது அந்த காவலாளிகள் எல்லாம் தடுத்து விடுகிறார்கள். ஏற்கனவே உன்னுடன் சுவாமி நிறைய நேரம் செலவழித்து விட்டார். நிறைய பக்தர்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்காகவும் நீ சமயம் ஒதுக்க வேண்டும். ஆகையால் சுவாமி தொந்தரவு செய்யாதே. அவர் ஒரு வாக்கினை அளித்தால் நிச்சயமாக அந்த வாக்கை நிறைவேற்றுவார். அவர் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பணியை தொடரு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இவரும் சரியென்று ஒத்துக்கொண்டு நிச்சயமாக வாக்கை அளித்திருக்கிறார் சுவாமி என்பதனால் நிச்சயமாக அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து அந்த செருப்பு தைத்து கொண்டிருக்கும்போது சுவாமி இன்று நம்ம வீட்டுக்கு வருவாரா, சுவாமி இன்றாவது நம்ம வீட்டுக்கு வருவாரா, நம் வீட்டை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று தினம் தினம் மனதால் நினைத்து கொண்டிருப்பாராம். ஒரு நாளைக்கு திடீரென்று அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்புகளை தைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய கார் அந்த கடையின் முன்னால் நின்று கொண்டிருந்தது. அந்த காரில் இருந்து ஒருவர் இறங்குகிறார். அவர் நேரடியாக சுவாமி பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இந்த காருக்குள் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினீர்களாம். உங்களுடைய வீடு எது என்று காமியுங்கள், நீங்களும் இந்த வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னபொழுது அவள் அடைந்த ஆனந்தத்திற்கு ஒரு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட பாக்கியம் அது! என்னை சுவாமியுடைய வண்டியில் என்னை அமர வைத்து கொண்டு செல்கிறார்கள், எப்படிப்பட்ட பாக்கியம் அது என்று சொல்லி உடனடியாக அவரோடு கூட வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரிடம் சொல்லி அவருக்கு ஏதாவது உபச்சாரம் செய்யுங்கள் என்று நாற்காலியை போட்டு உபசரித்து தேவையானவற்றை வாங்கி கொடுத்து இதெல்லாம் செய்தவுடன் அவர் என்ன செய்தாராம், 1-2 பழங்களை சாப்பிட்டாராம். சாப்பிட்டு விட்டு நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டு உடனடியாக சுவாமி சென்று விடுகிறார். ஆக அவருக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். அதனால் அவர் வருத்தப்பட்டு அமர்ந்திருப்பார். அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் சுவாமி அவருடைய இல்லத்திற்கும் சென்று அங்கு சுவை மிகுந்த பழங்களை உண்டு எவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சபரி சுவைத்த அந்த கனிகளை எல்லாம் அவர் சுவைத்து சாப்பிட்டாரோ அது போன்ற எந்த விதமான மனதில் குறையும் இல்லாமல் ஆனந்தமாக அந்த தொழிலாளி தன்னுடைய பணியை நிம்மதியாக தொடங்கினான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இந்த உலகத்தில் வேண்டும். எல்லோரும் சுவாமி என்று கொண்டாடும் அவரே என்னுடைய வீட்டில் நான் அளித்த இந்த ஏழை அளித்த உணவை உண்டு விட்டு சென்று விட்டார். இது போதும் எனக்கு என்று சொல்லி ஆனந்தமாக சுவாமியை குறித்து பாடிக்கொண்டே ஏதாவது விளையாட்டு பேச்சு பேசிக்கொண்டே தன்னுடைய பணியை தொடர்ந்து நடந்து வந்தான்.
இது எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்ததாம். இனிமேலும் யாரும் சுவாமி பாரபட்சம் பார்த்து உதவி செய்பவர், பாரபட்சம் பார்த்து அருள் செய்பவர் என்று யாரும் நினைக்கக்கூடாது என்ற காரணத்தால் இந்த ஒரு நாடகம் அங்கே நிகழ்த்தப்பட்டது. சுவாமியினுடைய பக்தர்கள் எல்லோருமே அவர்களுடைய அந்த இல்லத்திற்கு சுவாமி ஒரு வாய் சாதம், ஒரு வாய் ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று மிக்க ஆர்வத்தில் துடித்தார்கள். அவர்களுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அவ்வப்போது தன்னுடைய பக்தர்கள் வீட்டிற்கு சுவாமி போவதுண்டு. அது மாதிரி பல பேர் வீடுகளில் சுவாமிக்கு அறுசுவை உணவை அளித்திருக்கிறார்கள். சுவாமிக்கு அந்த நாட்கள் கட்டுப்பாடு இருக்கும். அதனால் அறுசுவை உணவிற்காக அவர் இயங்கவில்லை. அவர் வீட்டில் நான் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாலே அவர்களுக்கு செய்வதற்கு நான் கடமைப்பட்டவனாவன் என்றுதான் அவர் சொல்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமிக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை ஒரு வீட்டில் செய்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், விஷத்தை அளித்து அது அவருடைய உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்று தெரிந்து கொள்வதற்காக விஷத்தை அளித்திருக்கிறாராம். அந்த கதையை பற்றியும் சுவாமி தெளிவாக சிரித்து கொண்டே குறிப்பிடுவார். எல்லோருடைய வீடுகளுக்கும் சென்று வழக்கம் போல் அவர் அளித்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம். தன்னுடன் வந்த அனைவருக்குமே அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கும் வழக்கம் கொண்டவராம் சுவாமி. அந்த முறை அந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அவருக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இந்த வீட்டில் எனக்கு விஷம் வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அளித்த அந்த உணவை வேறு எவருக்குமே தராமல் தான் மட்டுமே முழுமையாக உண்டு முடித்தாராம். உண்டு விட்டு நேரடியாக தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்தவுடன் தன்னுடைய அந்த பக்தர்களிடம், நீங்கள் எதற்காகவும் யாரையும் கோபித்து கொள்ளக்கூடாது, உடனடியாக எனக்கு விஷம் வைத்த அந்த குடும்பத்தினரை சிறிது காலத்திற்கு இங்கிருந்து வெளியேற சொல்லுங்கள், இல்லை என்றால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் பக்தர்கள் எல்லோருக்கும் திகைப்பாக இருக்கிறது. என்ன சுவாமி, இப்போது தாங்கள் மருத்துவரிடம் நிச்சயமாக செல்ல வேண்டும், இல்லை என்றால் அந்த விஷம் உங்கள் உடல் முழுவதும் பரவிவிடும் என்று எவ்வளவோ கெஞ்சியும் எனக்கு எதுவுமே ஆகாது, ஏன் என்னை பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லி அந்த விஷத்தோடு சாப்பிட்ட அந்த உணவு முழுவதையுமே அவர் வாயில் எடுத்து விட்டாராம். எடுத்தவுடன் அதை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அதில் விஷம் கலந்தது உண்மை. அப்போ சுவாமி என்ன செய்தாராம், எனக்கு எதுவுமே நேராது என்பதை அவர்களுக்கு தெரியாமல் செய்து விட்டார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம். தனக்கு விஷம் கொடுத்தவனை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் ஒரு கருணையான தாய்க்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்குமே இந்த பக்குவம் வராது. ஆக சுவாமிக்கு விஷத்தையும் அளித்து சுவாமியையும் அந்த விஷ பரீட்சை என்று சொல்லுவோமே, அது மாதிரி சுவாமியையும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இதற்கு சுவாமி என்ன ஒரு பதில் சொன்னாராம், இறைவனாகவே இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்தால் அதற்குண்டான எல்லா சோதனைகளையும் நாம் அனுபவித்து கடந்த பின்னரே அதிலிருந்து வெளியிலே வர முடியும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தெய்வமாகவே இருந்தால் கூட மனித அவதாரம் எடுத்தார், என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார், அவரை விடவா நாம் கஷ்டங்களை அனுபவித்து விட முடியும் என்றெல்லாம் ஒரு பக்குவத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் போதித்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அவருடைய அற்புதங்களையும் லீலைகளையும் வரும் தொடரில் நாம் கேட்போம். ஓம் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.